50. 50. 60 ரூபா சொன்னாங்க, 45 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. ரெண்டு மாடும் சேர்ந்து 1.59க்கு இவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். பரவாயில்லைங்க, வெயிட் பண்ணது நல்லதா கிடைச்சிருச்சு. இந்தாங்க மாடு மேலே மாடு சேர்ந்து பட்டி மேலே பட்டி பெருகி எல்லாம் 5-10 முன்ன பின்ன அது நம்ம பார்க்காதீங்க என்னைக்குமே. ஏன்னா நம்ம விற்கிறதுக்கு வாங்கல, வளர்த்துறதுக்கு வாங்குறோம். வணக்கங்கண்ணா, நம்ம ஈரோடு கருங்கல்பாளையம் மாட்டுச்சந்தையில் இருக்கோம். ஆமாம். ஸோ நீங்கள் எந்த ஊருங்க? நான் விழுப்புரம். விழுப்புரங்க. உங்கள் பேர்? அப்துல் அஹத். அப்துல். எத்தனை மணிக்கு வந்தீங்க? நைட்டு 1:30. நைட்டு 1:30 மணிக்கு வந்துட்டீங்க. ஆமாம். சரி, மாடு எதிர்பார்த்த மாதிரி வாங்கிட்டீங்களா? எதிர்பார்த்த மாதிரி வாங்கி. என்ன மாடுங்க இது? இது ஹெச்எஃப். ஹெச்எஃப். எத்தனை பல்லுங்க? 6 பல்லு. 6 பல்லு மாடு. சென மாடுங்களா கண்ணு மாடுங்களா? கறவை தான். எத்தனை லிட்டர் கறக்குன்னு சொல்லியிருக்காங்க? 15 லிட்டர் கறக்கும் ஒரு நாளைக்கு. 15 லிட்டர் ஒரு நாளைக்கா ஒரு வேலைக்குங்களா? ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 15 லிட்டரு. சரிங்க. எவ்வளோ விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்க? ஐம்பது. 50. ஸோ உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வந்துருச்சுங்களா? கரெக்டாக. யார் வாங்கி கொடுத்தாங்க? மணியண்ணன். மணியண்ணன் தான் வாங்கி தந்தார். சரிங்கண்ணா. என்ன கண்ணு போட்டிருக்குங்க? பொட்டகண்டி. பட்டுக்கண்ணு. சரிங்க. வணக்கம். எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டியிலேருந்து வந்திருக்கீங்க. என்ன ரக மாடுங்க இது? ஹெச்எஃப். என்ன விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்க? 60 ரூபா சொன்னாங்க, 45 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. 45 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. சரி, எத்தனை லிட்டர் பால் கொடுக்குங்க? 5 லிட்டர். 5 லிட்டரு. கறவை மாடுங்களா இல்லை சென மாடுங்க? காலக்கண்ணு குட்டி. காலக்கண்ணு குட்டி போட்டிருக்கு. எப்போ போட்டுச்சிங்க கண்ணு? 1 வாரம் ஆச்சு. 1 வாரம் ஆச்சு. சரிங்க. வாங்கி தந்தாங்க? ஈரோடு மணியாண்டண்ணா. நன்றிங்க. வணக்கமுங்க, என் பேர் ஈரோடு மணிகண்டனுங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ஈரோடு மாட்டு சந்தையில் நம்ம மாடு எடுத்து கொடுத்துருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ தான் மாடு எடுக்கிறாங்க. இதை வச்சு தான் நீங்கள் ரன் பண்ணணுன்னா அடுத்தடுத்து மாடு எடுக்கணும். இங்கே திருவண்ணாமலை வேறு வேலையில் இருந்தாங்க, இப்போ திருவண்ணாமலையில் வந்து மாடு வைக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் வெயில் தாங்க, அதிக கறவை நேரம் 10 கறக்க வேறு எடுத்துருக்கோம். இந்த மாடு இது ஜோடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 59,000க்கு வாங்கியிருக்குங்க. இந்த மாடு காலையில் சொன்னது பார்த்தீங்களா 1.5 சொன்னாங்க. அப்புறம் நம்ம 75, 80ன்னு அப்படி கேட்டு இப்போ கடைசியில் இந்த மாடு நல்ல கறவை மாடு. இது நல்லா அடைச்ச மடியெல்லாம் சூப்பர் மாடு. இது ஒரு 20, 21 கேரண்டியாக 20 கேரண்டிங்க இந்த மாடு. இது ரெண்டு மாடும் சேர்ந்து 1.59க்கு இவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். இனி கொஞ்சம் பாலை பாதியில் கண்ணூட்டி குடிச்சு வச்சு இன்னும் கொஞ்சம் பாலை கறந்துட்டு நம்ம வண்டி ஏற்றி விடணும் திருவண்ணாமலை ஏரியாவுக்கு. திருவண்ணாமலை ஏரியாவில் பராமரிப்புங்கிறது வேறங்க. இருந்தாலும் நம்ம அந்த பராமரிப்பு இவங்க பண்ணாங்களா செட் ஆகாதுங்க. நம்ம சொல்கிற டைப்பில் அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்களா பண்ணையை ரன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. நம்ம இப்போ விளக்கம் சொல்லிடுவோம், இது என்னென்ன எப்படி எப்படி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம விளக்கம் சொல்லிட்டோம்னா அவங்க அதை பிரகாரம் ஃபாலோ பண்ணிக்குவாங்க. இப்போ திருவண்ணாமலை சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த கஞ்சி காய்ச்சி ஊற்றுவாங்க. இதெல்லாம் நம்ம ஊர் சைடெல்லாம் அப்படிலாம் மேக்ஸிமம் யாரும் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணோம்னா மாடு இழைச்சி போயிடும், மாடு இந்த சைனிங் மேனி இருக்காது, ட்ரையாக போயிடும். அதை அப்போ வந்து நம்ம ஃபீடு பிரகாரம் நம்ம அதை கொடுக்க சொல்லியிருக்கிறோம். இவங்க அதை ஃபாலோ பண்ணாங்களா முதல் போயிடும். அதனால் வந்து நம்ம புதுசு அனுபவம் அவங்க, அதனால் நம்ம விளக்கமாக சொல்லி நம்ம தாட்டி விட்றலாம். இல்லை, இதுதான் ஃபஸ்ட் வாட்டி மணியனுக்கிட்ட வந்தேன். ஸோ இது மாதிரி தான் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ போய் பார்த்தா தான் தெரியும். இது புது மாடு இப்போ தான் போயிருக்கே. போனோடனே இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கே 10 கறக்கும், 20 கறக்குன்னா கறக்காது. ஒரு 2 நாளுங்கிற ஒரு வாரம் ஆகணும். ஆகி அவங்க கொடுக்குற தீனியை கொடுத்து இவங்க இடம் கிளைமேட் செட் ஆகணும், இவங்க பராமரிப்பு செட் ஆகணும். இதெல்லாம் மண்ணுக்கு ஒரு வாரம் ஆகிருக்கும். நம்மளே ஒரு ஊர் விட்டு ஊர் போகிறோன்னா நமக்கு அவ்வளோ சீக்கிரம் இடம் செட் ஆகாது. ஒரு உரம்பரை வீட்டுக்கு போனாவே டக்குன்னு நம்ம வீட்டில் இருக்க முடியாது. அதுகளும் மாடுகளும் புது இடம், புது இடம், புது ஆளுங்க.
எல்லாமே பழகணும். பழகினா தான் அந்த ஈடு வரும். இது மிஷினு கடை இங்கே நம்ம வீட்டில் சுவிட்ச் போட்டால் ஓடும், அவங்க வீட்டில் போய் சுவிட்ச் போட்டால் ஓடுங்கிற வேலையெல்லாம் பண்ண முடியாது. இது மாடும் நம்மளாட்டம் தான் மைண்ட் செட்டு. அதனால் நம்ம அதுக்கு தான் வந்து வேறு பராமரிப்பு பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, நீங்கள் இந்த மாடு உங்கள் ஊரில் கொடுக்குற வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த மாட்டுக்கெல்லாம் ஒரு வேலைக்கு குச்சி தீவனம், அதாவது எஸ்கேஎம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 to 2.5 கிலோ, புண்ணாக்கு ஐட்டம் ஒரு 1/2 கிலோ, பொட்டு ஐட்டம் சுண்டல் போட்டு துவரை போட்டு அதுதான் கொடுக்கணும். உளுத்தம் போட்டாலும் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஏரியா ஹீட்டுக்கு ஜூட்டை கலக்கி விட்ரும். அதனால் அது கொடுக்கக்கூடாது. பொட்டு ஐட்டம் வந்து துவரை போட்டு சுண்டல் போட்டு, பருத்தி கொட்டை கிடச்சா பருத்தி கொட்டை ஒரு 1/2 கிலோ, ஒரு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு 3/4 கிலோ கொடுக்கணும். இந்த பெரிய மாடாக இருக்குன்னா 1/2 கிலோ கொடுக்கலாம். ஆவரேஜ் 4 கிலோ 4.5 கிலோ தவிடு. மதியானம் இல்லைங்க, காலையில் 7 மணிக்கு செட்டு விட்டு மாடு வெளியே வந்துடணும். கொட்டாய்க்குள்ளேயோ மரத்தினைகளோ கட்டினீங்களா வெளியே வந்து பாலை கறந்துட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 7 மணிக்கு மேலே பனி இறங்கின பிறகாவும் காட்டுல மேய்ச்சல் கொடுங்க. 10 மணி முடியும், ஒரு 9-10 மணி முடியும் வெயில் தகுந்த வேறி மேய்ச்சல் முற்பால் கொண்டு வந்து தண்ணி காமிச்சிட்டு மாட்டுக்கு நீட்டாக ஒரு ஓசை எடுத்து கழுவி விட்ருங்க. தண்ணி காமிச்ச முற்பால், தண்ணி காமிக்கிறோம்னா கழுவுனீங்கன்னா மாடு கூலிங் ஆச்சுன்னா மாடு தண்ணி எடுக்காது. அதனால் கழுவி விட்டு கொண்டு போய் செட்டுலையோ மரத்தினைக்குள்ளேயோ நீட்டாக வச்சுங்க. தரையோ காரத்தரையாக இருந்தாலும் சரி மண் தரையாக இருந்தாலும் சரி இடம் சுத்தமாக இருக்கணும். காலையிலையும் சாயங்காலம் சீமார் எடுத்து நல்லா மண் தரையாக இருந்தாலும் நீட்டாக கூட்டினா கிரிக்கெட் கிரவுண்டாட்ட இருக்கணும். சும்மா இந்த வதன்னு நல்லா சாணியும் ஜகதியுமாக இருந்துச்சுன்னா மடி நோய் வந்துடும். அது இன்ஃபெக்ஷன் ஆகிடும், அப்புறம் உனி வரும், அதெல்லாம் நிறைய பரவும். அதனால் வந்து நீங்கள் அதை இடத்த வந்து எப்பயுமே சுத்தபத்தமாக வச்சுருக்கணும். அது வச்சுக்கோங்க. அப்புறம் சாயங்காலம் காலையில் உள்ளுக்கு கட்டினப்போ தீனி, பச்சை தீனியோ வர தீனியோ வைக்கோலோ ஏதோ ஒன்று போட்டிங்கன்னா சாப்பிட்டு போட்டு மாடு நல்லா படுத்து ரெஸ்ட் எடுக்கும். போய் அதை தொந்தரவு பண்ணாதீங்க. மதியானம் ஒரு தாட்டி 2 மணி 1 மணி 2 மணிக்கு போய் ஒரு தாட்டி பச்சையோ தீனியோ போடுங்க. சாயங்காலம் பால் கறக்கிறதுக்கு முன்னால் 5 மணிக்கு பால் கறக்குறீங்கன்னா 4 மணிக்கு தண்ணி வைங்க. தண்ணி வச்சுட்டு பாலை கறந்துட்டு தீனி போட்டு வெளியே காத்தோட்டமாக வெளியே வராண்டாவாட்ட அப்படி இடத்துல இப்போ திரும்பி செட்டுக்குள்ளே கொட்டாய்க்குள்ளே கட்டாதீங்க. நைட் டைமில் வெளியே இயற்கை காத்தோட்டமாக மாட்டை நல்லா ஓரளவுக்கு நீட்டமாக மாடு சுற்றி நின்று இருக்கிற வரை கட்டி விட்ருங்க. நைட்டில் வெளியே அது காத்தோட்டமாக படுத்து இது பண்ணால் அது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அப்படி பண்ணிடுங்க. காலையில் எந்திரிச்சு பாலை கறந்துட்டு இது பண்ணிடுங்க. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, காலையில் 5 மணிக்கு பால் கறக்காங்க 4 மணிக்கே தண்ணி வைப்பாங்க. இந்த காலையில் 4 மணிக்கு தண்ணி வச்சு திரும்பி அடுத்த தண்ணி சாயங்காலம் வைப்பாங்க. அந்த மதியானம் 11-12 மணிக்கே மாட்டுக்கு அனல் அடிக்கிற வெயிலுக்கு இழப்பெடுக்க ஆரம்பிச்சுட்டு பால் ஊறாது. அதனால் டைமிங் இதுதான். அதை விட்டு சில 3 நேரம் தண்ணி வைப்பாங்க, நடுவில் ஒரு தாட்டி தண்ணி வைப்பாங்க. எல்லாம் அப்படி வைக்கும் மேலே பார்த்தீங்கன்னா அந்த மாடுக்கு பால் ஏறாது. எப்படி சொல்கிறது, அரைக்கிற கிரைண்டருக்குள்ளே திரும்பி அரிசி போட்ட வேறு தான். அது ஒரு ப்ராப்பராக ஒரு வாட்டி காலையில் ஒரு தாட்டி சாயங்காலம் ஒரு தாட்டி, அதுதான் ப்ராப்பராக நம்ம ஒரே இதாக பண்ணிக்கிட்டு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஒரே அளவு வச்சு கணக்காக வச்சுக்கோங்க. மாட்டை எப்பயுமே சுத்தபத்தமாக மாட்டை தண்ணி ஊற்றி காதுக்குள்ளே தண்ணி கழுவுமா, காதுக்குள்ளே தண்ணி போயிடக்கூடாது. மாட்டை கழுவி விட்டு நல்லா ஒரு ப்ரஷ்ஷோ, ஒரு பிளாஸ்டிக் ப்ரஷ் வாங்கி ப்ரஷ்ஷோ இதாக நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா நீட்டாக பண்ணிங்கன்னா மாடு அப்படி டைல்ஸ் கலாட்டு அப்படி நீட்டாக இருக்கும். அப்படி பண்ணிக்கங்க. உனி பிடிக்கிற வேறையெல்லாம் வச்சிடாதீங்க, சுத்தபத்தமாக வச்சுக்கிங்க. மாதத்தில் ஒரு தாட்டியோ 2 தாட்டியோ என்ன பண்ணுங்க, இதை சில பேர் பண்ண மாட்டாங்கன்னு அதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த கடையில் அந்த பன்னி நெய் விற்பாங்க, அது வாங்கி வச்சுக்கோங்க. அது வந்து கோமாரி நோய்க்கெல்லாம் கொடுப்பாங்க. அது வந்து அந்த பன்னி நெய்யில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி. அதை வந்து நம்ம முன்னெச்சரிக்கையாக நம்ம கொடுத்துக்கிறது. கோமாரி நோய்க்குன்னு இல்லை, பொதுவாக எந்த நோயும் வராமல் இருக்கிறது. அதில் வந்து ஆன்டிபயோட்டிக் ஜாஸ்தி. அதனால் என்ன பண்ணால் நம்ம வாழைப்பழம், இந்த மொந்தம் பழம் இருக்குது, இந்த பழமாவது ஏதோ குளிர்ச்சியான பழத்தை வந்து 2 தோலோட பிச்சு பன்னி நெய் உள்ளுக்கு ஜாமாட்டை ஊற்றி மூடி மாட்டுக்கு வாரத்தில் ஒரு தாட்டியோ அப்படி ஒரு நாள் அப்படி கொடுத்தீங்களா எந்த ஒரு நோயுமே வராது மாடுகளுக்கு. வாரத்துக்கு ஒரு நாள் கொடுங்க, இல்லை 2 வாரத்துக்கு ஒரு தாட்டி கொடுங்க. அப்படி கொடுத்தீங்களா எந்த ஒரு நோயும் மாடுகளுக்கு வராது. முன்னெச்சரிக்கையாக நம்ம ஆன்டிபயோட்டிக் கொடுக்குற வேறியாது. அந்த பன்னி நெய்யில் அவ்வளோ ஒரு சத்து இருக்குது. அதனால் ஏன்னா எப்பயாப்பட்ட அம்மையோ காய்ச்சலோ இந்த கோமாரி நோய் வாய் சப்ப நோய்க்கு அதுதான் வேலை செய்யும். இந்த கால் குழாம்பெல்லாம் வெடித்து புண்ணு வரும். அந்த சமயத்தில் கூட அந்த பன்னி நெய்யும் மஞ்சளையும் கலந்து சுடுதண்ணியில் கால் குழாம்பை கழுவி விட்டு அந்த குழம்பு சந்து கிண்டெல்லாம் பூசினோம்னா எப்படியாப்பட்ட புண்ணு ஆறும். அதனால் அது பவர் ஜாஸ்தி. ஆமாம், அதை நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நல்லது. அப்புறம் வந்து ஒரு விவசாயி ஒரு வீட்டில் ஒரு மாடு கன்று வளர்த்துறோம் வீட்டில் அவசியம் வந்து இப்போ நமக்கு எப்படி துளசி ஒரு வீட்டில் வச்சுருக்குறோமோ, ஏதோ ஒன்று தான் சளி பிடிக்கிறா துளசி வைக்கிறோம் பண்ணுவோம். ஏதாவது மாடு வச்சுருக்கவங்க வீட்டில் மெயின் என்ன இருக்கணும்னா பெரண்டை செடி இருக்கணும். பெரண்டை செடி நம்ம வளர்த்து வச்சுக்கிறது நல்லது. ஏதோ ஒரு மாடு ஜீரணமாகல செரிமானம் சரியாக தீனி திங்குமே டக்குன்னு 2 பெரண்டை புளி உப்பு தட்டி போட்டு 2 உரண்டையை போட்டு விட்டால்
பசி எடுக்க ஆரம்பிச்சுக்கு நல்லா இருக்கும். பிரண்டை செடி இருக்கும், நம்ம அப்போ போய் எங்கேயும் தொலைவ முடியாது. அடுத்தது என்னன்னா வந்து சோத்துக்கத்தாழை செடி நம்ம ஏதோ ஒரு மூலையில் போட்டு வச்சிட்டோம்னா இந்த மடி நோய் வந்தாலும் சரி, இல்லை மாடு வெயிலுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குன்னா ஒரு குளிர்ச்சிக்கு நம்ம கத்தாழை சோத்தை எடுத்து போட்டு விடலாம். சாப்பிட்டா உடம்பு குளிர்ச்சி ஆகும். மடி நோய்க்கு இதுக்கு சப்போஸ் இந்த உனியெல்லாம் பிடிச்சா சோத்துக்கத்தாழை நல்லா தேய்ச்சி விட்டாலும் சரியாகும். அது மேக்சிமம் இந்த 2 தாவரம் வந்து நம்ம மாடு கன்று வளர்த்துறவங்க வீட்டில் இருக்கிறது நல்லது. அது வச்சுக்கிறது அது ஒரு இதுன்னு வச்சுக்கலாம். நம்ம அப்பயும் போய் ஒரு மனிதன் வந்து சோத்துக்கத்தாழை தொலைவுனா டவுனில் இருக்கவங்க போய் தொலைவ முடியாது, எங்கேயும் போய் அதெல்லாம் ஒரு சேஃப்டிக்கு பண்ணி வச்சுங்க, நல்லா இருக்கும். ஓகே மணியண்ணா, நன்றி மணியண்ணா. உங்களுக்கு ஏதாவது டவுட்டா சொல்லுங்க. எத்தனை ஈத்து மணியண்ணா? இது வந்து இது 3வது ஈத்து வருங்க, இது 2வது ஈத்து பக்கம் வரும். ஆமா, இந்த பிரீட் எல்லாம் பாத்தீங்கன்னா 2 பல்லு 4 வருஷங்கிறது வந்து நீங்க பராமரிக்கிற பொறுத்து தான் வருஷம். நீங்க சரியா தீவனம் கொடுக்கலைன்னா 3 மாசம் 4 மாசத்துலயே மாடு வயசான மாடாட்ட போயிடும், டொக்குன்னுரும். நாம பராமரிச்சா 10 வருஷம் மாடு கூட. இது 2வது ஈத்து. ஆமா, இது கடை முளைப்பு, ஆனா 2வது ஈத்து. நம்ம 10 வருஷம் ஆனா கூட பராமரிப்பு நல்லா இருந்துச்சுன்னா இளம் வயசு மாடாட்ட இருக்கும். பராமரிப்பு தான் நல்லா, நம்ம கொடுக்குற சாப்பாட்டுல தான் இருக்குது விஷயமே. நீங்க போய் ஏனாதானம் தீனி போட்டு வச்சிங்களா 6 மாசத்துல பாத்தீங்கன்னா மாடு டொக்குன்னு அப்படியே சக்கரவாதி வந்த மாடாட்டம் வீணா போயிடும். அப்படி பண்ணக்கூடாது. எதுவுமே நம்ம கையில் ஒரு மாடு பாருங்க, மாடு பார்த்தா சைனிங்காக சூப்பராக இருக்கும். போய் பல்ல தோறதை பார்த்தா பல்ல இருக்காது. கேட்டால் 10 வருஷம் 15 வருஷம் மாடு, ஆனால் தெரியாது. பராமரிப்பு அந்த அளவுக்கு சாப்பாடு கொடுக்குற அதுதான் நம்ம பாகங்கள தான் இருக்குது. சுழியெல்லாம் சுத்தம், சுழி சுத்தம் எல்லாமே சுழி சுத்தம். நம்ம மேக்சிமம் சுழி சுத்தத்தில் தான் பார்த்து எடுத்து கொடுப்போம். அது இதாகாது. போதுமான விளக்கு நம்ம அவங்ககிட்ட சொல்லிட்டா, அப்போ தவறும் பட்சத்தில் ஏதோ அவங்க டவுட் எதாவது இருந்தால் நம்மக்கிட்ட கேட்டாங்களா நம்ம சொல்லிடுவோம். இது இப்போ ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் முன்ன பண்ணத்தான் இருக்கும். போன உடனே செட் ஆகாது புது இடத்துக்கு. ஒரு வாரத்துக்கு அவங்களும் புதுசு, அனுபவக்காரங்களுக்கே தடுமாறும். அனுபவக்காரங்களே மாடு வாங்கிட்டு போனாலும் ஒரு வாரம் அதை தடுமாறும். போன உடனே இது பண்ணி நானே மாடு வாங்கிட்டு போனாலும் எனக்கே நாளைக்கே பால் கறக்குன்னா கறக்காது. அது நெளிவு சுழிவெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு மாடு ஒவ்வொரு மாதிரி. நம்ம போய் இது எவ்வளோ தீனி திங்குது, எப்படி தண்ணி குடிக்குது, நல்லா நெளிவு சுழிவு நம்ம தெரிஞ்சாதான் நம்மளே கற்றுக்க முடியும். இவங்க புதுசுங்க மேலே நம்ம அந்த அனுபவம் இன்னும் கற்றுக்கணும். மணியண்ணா, இது வரது சிம்மு பல்ல நார்மல் தானே? நார்மல் பால், வெள்ளைப்பால் திரும்பிக்கிச்சு. எல்லாம் கண்ணு போட்டு 2-3 நாள் தான் ஆகுது. ஓரளவுக்கு இளம்பால் தான், வெள்ளைப்பால் திரும்பிக்கிச்சு. எப்பயுமே இது பண்ணிக்கிங்க. கூப்பிட்டு கொஞ்சம் கறந்து தரலாம். பாலெல்லாம் கறந்து விட்டு அந்த காம்பெல்லாம் அடிச்சு விட்டுருங்க, காம்பை கழுவி விட்டுருங்க, குழம்பெல்லாம் கழுவி விட்டுருங்க. மாடு கட்டுற இடத்தையெல்லாம் ஸ்ப்ரே வாட்ட தொளிச்சு விட்டுருங்க. நோய் எல்லாம் எதுவுமே வராது. அது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பிரதர் வந்து ஃபர்ஸ்ட் இப்போதான் மாடு வாங்கி புதுசாக இப்போதான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் ஈரோடு மணியனோட யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் அவரை கான்டாக்ட் பண்ணி பேசணும். அவரும் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணார். எனி டைம் கால் பண்ணாலும் நம்மளுக்கு அது இப்போ எந்த ஒரு டவுட்டு கேட்டாலும் நிதானமாக பேசி சொல்லி நம்மளுக்கு அந்த டவுட்டுக்கான இதுவெல்லாம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நிதானமாக இது பண்ணுறாரு. அதே மாதிரி நிதானமாக பார்த்து மாடுங்க நல்லா இது பண்ணி நம்மளுக்கு செலக்ட் பண்ணி நல்லபடியாக எடுத்து கொடுக்குறாரு. ரொம்ப தேங்க்ஸ் பண்ணியண்ணா. நன்றிங்க. நீங்கள் வச்ச நம்பிக்கை நல்லபடியாக இருக்கும். ஜெயிச்சு காமிங்க. இன்னும் 4 மாடு அந்த அண்ணாலாம் பார்த்தீங்கன்னா 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நம்மகிட்ட மாடு வாங்கினவங்க. நீங்கள் பழைய வீடியோ பாருங்க, அவங்களாம் நம்மகிட்ட மாடு வாங்கினவங்க. அவங்க இல்லை நம்மகிட்ட வாங்கினவங்க. விலை 5-10 முன்ன பின்ன அது நம்ம பார்க்காதீங்க என்றைக்குமே. ஏன்னா நம்ம விற்கிறதுக்கு வாங்கல, வளர்த்துறதுக்கு வாங்குறோம். நம்ம வந்து ஒரு 5 ரூபா சேர்த்தி கொடுத்தாலும் 2 ரூபா சேர்த்தி கொடுத்தாலும் தரமான பொருளை எடுத்தோமா அதுதான். நம்ம விலையில் நம்ம வந்து 5000 ஆச்சு 2000 ஆச்சுன்னா இன்னைக்கு போகிற போக்கில் 2000 செலவு பண்ணிட்டு போவோம். அது கணக்கு இல்லை. நமக்கு பொருள் தான். நம்ம விற்கிறவங்கள வியாபாரியாக இருந்தால் நீங்கள் 5000 2000 வச்சு கொடுத்து அங்கே போய் என்னோட லாபத்துக்கு விற்கணும், பிடிக்க முடியாது, நட்டமாயிருச்சுங்களா. நம்ம கறவைக்கு கறக்கறக்கு வாங்குறோம். அதனால வந்து பொருள் சுத்தமாக தெளிவாக பார்த்து வாங்கிட்டோம்னா அந்த போட்ட காசு நம்ம இதில் சம்பாரிச்சிட்டு போயிடலாம். அதுதான் விஷயங்க. நன்றி. நன்றிங்க.